அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா 2030ல செவ்வாய்க்கு மனிதர் அனுப்புற மிஷன்ல ஒரு பெண் வந்து முதலா செவ்வாய்க்கு போற மனிதர் அப்படிங்கிற ஒரு பெருமையோட செவ்வாய் கிரகத்துக்கு போறாங்க நாசா மூலியமா அப்படிங்கிற ஒரு வீடியோஸ் வந்து சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. அதோட விளக்கத்தை தான் பார்க்க போறோம். அதாவது ஆலிசா கிரேசன் அப்படிங்கிறவங்க 2001 மார்ச் 10 யுஎஸ்ல இருக்க லூசியானால ஹாமன்கிற இடத்துல பிறக்கிறாங்க. இவங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு காலேஜ் வந்து ஆஸ்ட்ரோபயாலஜி புளோரிடா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில வந்து முடிக்கிறாங்க. இவங்க பிஹெச்டி வந்து ஸ்பேஸ் அண்ட் பிளானட்டரி சயின்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல வந்து பிஹெச்டி முடிக்கிறாங்க. அதோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாக்டீரியல் லைஃப் ஆன் அதர் பிளானட்ஸ்ல பாக்டீரியாஸ் வாழுமா அப்படிங்கிறது, அதாவது அதை பத்தின ரிசர்ச் பண்றது. இவங்க வந்து எய்ம் வந்து இவங்களுக்கு வந்து மார்ஸுக்கு போற முதல் மனிதரா இருக்கணுங்கிறது இவங்களோட எய்ம். அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, 3 வயசுல ஒரு கார்ட்டூன் பாக்குறாங்க. அது என்ன கார்ட்டூன்னா மிஷன் டு த மார்ஸ் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் பாக்குறாங்க. அது மூலமா உங்களுக்கு இந்த எய்ம் வந்துருது. அதனால 7 வயசுல இருந்தே நாசாவோட ஏகப்பட்ட ஸ்பேஸ் கேம்ப்ஸ்ல வந்து அட்டன் பண்றாங்க. அது இல்லாம நிறைய நாசாவோட விசிட்டிங் சென்டர்ஸ் எல்லாம் போய் பாக்குறாங்க. அது இல்லாம வந்து இவங்களுக்கு வந்து 4 லாங்குவேஜ் தெரியும், 26 கண்ட்ரீஸ்க்கு போயிருக்காங்க. எல்லாமே தான் வந்து இந்த செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல எல்லாமே கத்துக்கிறாங்க. அது இல்லாம ஒரு 18 வயசுல பைலட் லைசன்ஸ் எடுத்துறாங்க. இன்னும் அதுக்கு தேவையான ஜிபோர்ஸ் ட்ரைனிங், வாட்டர் சர்வைவல், அது இதுன்னு எல்லாத்தையுமே வந்து கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு அந்த அந்த மிஷனுக்காக வந்து வெயிட் பண்றாங்க. அதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த ட்ரைனிங்கும் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து என்னன்னா, நாசா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி மீடியாஸ்லாம் வந்து இவங்க வந்து நாசாவோட மிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஆனா அப்படி கிடையாது. இவங்களுக்கும் நாசாக்கும் எந்த டைப்பும் கிடையாது. இவங்க வந்து எங்களோட இந்த ஸ்பேஸ் மிஷன்ல, மார்ஸ் மிஷன்ல சேர்க்கறதுக்காகவோ இல்ல அவங்க அனுப்புறதுக்காகவோ நாங்க இந்த பயிற்சி எல்லாம் கொடுக்க கிடையாது. இது வந்து பேசிக்கான ஒரு கேம்ப்ஸ் தான். இவங்க கூட வந்து அந்த மார்ஸ் மிஷனுக்கு போறதுக்கு உண்டான எந்த டைப்பும் எங்களுக்கும் அவங்களுக்கும் கிடையாது. எந்த ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம், அதாவது நேஷனல் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லயும் அவங்கள நாங்க இணைக்கல, இது வரைக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க சோசியல் மீடியா ஒன்று வச்சிருக்காங்க, நாசா ப்ளூபெரி அப்படிங்கிற சோசியல் மீடியா. அதுல நாசான்னு இருக்கனால எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நாசா சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாசாக்கும் அவங்க அதாவது எப்படின்னா நாசால வந்து ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா ஸ்பேஸ் கேம்ப்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மிஷனுக்காக அவங்கள செலக்ட் பண்ணி ஆஸ்ட்ரோனேட்டா வந்து எந்த ட்ரைனிங்கும் கொடுக்க கிடையாது. நார்மலான வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாசா சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இவங்களை பத்தின இந்த செய்தியோட உண்மை. தேங்க்யூ.